சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 118 நாடுகள் கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளும் சார்பிலும் யூடியூப் ஃபேஸ்புக் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் சார்பிலும் அன்புடன் கரநீட்டி ஆனந்த சந்தோஷத்துடன் வாருங்கள் வாருங்கள் என்று ஆசீர்வதித்து வரைக்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் பஞ்சுதன். பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. காரணம், உங்களை போன்றவர்கள் வந்து செய்து கொடுக்கும் பொழுது அநேகர் ரசிக்கப்படுவார்கள். ஆமென். இன்றைய நாளிலே ஒரு மனத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தை பாடல் என்னவென்றாலும் இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன் பாச, நீங்க வழி நடத்துங்கள். முதலாவது உங்களுடைய சபையின் பெயர், உங்களுடைய விலாசம், ஆராதனை நேரங்கள் அதை சொல்லிவிட்டால் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அதை கூறிவிட்டு தொடர்ந்து செய்தியை கொடுங்கள். ஆமென். தேங்க்யூ அங்கிள். விசேஷமா இந்த வாய்ப்பை தந்த முதலாக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது விசேஷமாக பிரதர் லெஸ்லி அங்கிள் குடும்பத்துக்காக, பிரதர் மகேந்திர அங்கிள் குடும்பத்துக்காக மட்டுமே அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக இந்த ஆன்லைன்ல இந்த சங்கமம் ரேடியோ கேட்டுக்கிற ஒவ்வொருக்கா நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அங்கிள் சொன்னது மாதிரி இதான் எங்களை முதல் தரம் நாங்கள் சங்கம் ரேடியோல வந்து எங்களோட ஊழியத்தை செய்வது. எங்களோட சபையின் பேர் பிரின்ஸ் ஆஃப் லைஃப் கிறிஸ்டியன் சர்ச். எங்களோட சபை 595 மிடோஃபியர் ரோட், யூனிட் 7, ஸ்காப்ரோ, மிடியோஃபீல்ட் அண்ட் ஃபின்ச்ல அமைந்திருக்கிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமை 2:30 இருக்கின்றது. தொடர்ந்து செய்தி நேரத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எங்களோட சண்டே ஸ்கூல் இருக்கின்றது. முதலாவது மாதம் சனிக்கிழமை 10:30 மணிக்கு எங்களோட உபவாச ஜெபம் நடக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது போல 595 மிடியோஃபீல்ட் ரோட், யூனிட் 7, ஸ்காப்ரோ, மிடியோஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் நடக்கிறது. தொடர்ந்து இந்த நாளிலிருந்து எவ்ரி டியூஸ்டேஸ் 8:30 மணிக்கு நாங்கள் சங்கம் ரேடியோல எங்களோட சபையின் சார்பாக பிரின்ஸ் ஆஃப் லைஃப் கிறிஸ்டியன் சர்ச் சார்பாக எங்களோட நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வைப்போம். இந்த நேரத்தில் இந்த நாளும் எங்களோட போதகர் பாஸ்டர் ஜெசன் அவர்கள் கத்தன வார்த்தையை நாம் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறார். இந்த நேரத்தை நான் அவர்கிட்ட கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன். மிச்ச காரைகள் வழி நடத்துவாராக. பாஸ்டர். Praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சங்கமம் ரேடியோ இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் எங்களுடைய ஜீவாதிபதி கிறிஸ்தவ சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாள் நான் ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நேரடியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நான் கடந்து செல்வோம். நான் இந்த செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பு ஒன்று கொடுத்திருக்கிறேன். தேவைகளுக்குள் நீ தேவை என்ற தலைப்பின் கீழே நான் இந்த தேவ செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன். இந்த நாளில் நாங்கள் பார்க்கும்போது தேவைகளுக்குள் நீ தேவை என்று நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்ப்போமானால் தேவைகளோடு மிகவும் தேடுதலோடு இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் நாங்கள் பார்க்கிறோம், தேவைகளுக்குள் நீ தேவை என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தேவைகளுக்கு அநேக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், அநேக தேவைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், அதன் மத்தியிலே நாம் அவருக்கு தேவைப்படுகிறோம் என்பதை அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மீதியானின் கையில் இஸ்ரவேலின் மேல் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்போ ஆண்டவர் பாருங்க, இப்போ ஒரு சோர்ந்து போன நிலையில, இப்ப நாம சோர்ந்து போன நிலையில நம்ம இருக்கும்போது நமக்கு திடீர்னு ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுத்தா எப்படி இருக்கும்?
இப்போ ஒரு டீயோ ஒரு பூஸ்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி ஒரு பூஸ்ட் தான் கொடுக்குறார். என்ன சொல்றாங்க? நீ இருக்கிற பலத்தோட போ, உன்னுடைய நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறார் தேவன். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு அவன் மிகவும் தேவையோடு தான் போராடி கொண்டிருந்தான். கோதுமையை போராடி கொண்டிருந்தான். அவருடைய தேவைகள் அநேகமா இருந்தபடினாலே அதை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த தேவைகளை அறிந்த தேவன், அந்த தேவை ஒரு பக்கம் இருக்க, நீ மற்றவர்களுக்கு மீதியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீதியான கையிலிருந்து விடுவிப்பதற்கு நீ தேவை என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கூப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதுதான் சொல்றேன், நான் மனாசேல நான் வந்து குடும்பத்துல நான் சிறியவன், என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லும்போதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற பலத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம். எனவே இப்படி நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய மனிதர்களை நாங்க பார்க்கிறோம். அதே போல நாங்க பார்த்தோம்னா மோசேயை குறித்து நாங்க பார்க்கும்போது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ மோசேயை தெரிந்து கொள்ளும்போது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னால முடியாது, நான் மந்த நாவும் திக்கு வாயும் உடையவன், என்னால நன்றாய் பேசவும் முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் வெரி குட், சூப்பர், நீ வந்து உள்ளதை அப்படியே ஒற்றுக்கொண்டாய் என்று சொல்லி அவர் கை கொடுத்து வெல்கம் பண்ணல சொன்னார். நீதான் தேவை, நீதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்பதற்கு நீதான் தேவை அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறார். இப்படி நாம் நிறைய பேர் நான் சொல்லிக்கொண்டு போகலாம். எனவே இந்த இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் தேவைகள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சிறு குழந்தையை கூப்பிட்டு கேட்டாலும் அதுக்கு தேவையோடு தான் பதில் சொல்லும். அதுக்கு எனக்கும் இந்த தேவை இருக்கு என்று சொல்லும். உலகத்துல யாரை கூப்பிட்டு கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு இன்னது தேவை, எனக்கு இன்னும் தேவைகள் இருக்கிறது அப்படி என்று சொல்லி. எனவே தேவன் வந்து நம் தேவைகள் மத்தியில இருக்கும் பொழுது இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ தேசங்கள் நாங்கள் பார்க்கிறோம், தேவனை அறியாது இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கோ தேவனை குறித்து சொல்லுவதற்கோ நாங்கள் தேவைப்படுகிறோம். நான் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்போ அப்படியானால் அந்த மனிதன் ஏன் நானாக இருக்கக்கூடாது? ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படிப்பட்ட தேவனுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது? நாம் செயல்படக்கூடாது? எனவே நாம் சிந்தித்து பார்க்கும்போது இன்னைக்கு தேவன் அதைத்தான் பார்த்துக்கொண்டு நிறைய ஜனங்கள் ஆண்டவருக்காய் கிரியை செய்கிறார்கள், நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உண்மையான இருதயத்தோடு உண்மையான பாரத்தை சுமந்து செல்வதற்கு யார் அதை செய்யக்கூடும் என்றுதான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் வானத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வசனம், தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ தங்களுடைய தயாளத்தை அதாவது தங்களுடைய தான தர்மங்களை இப்படி எல்லாவற்றையும் அதை பிரசித்தப்படுத்தி தாங்கள் ஒரு ஒரு எல்லைக்கு வரலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்னா, அப்படிப்பட்ட நிலையிலும் உண்மையான மனிதன் யார் என்பதை அவர் என்ன செய்கிறார்? மனுபுத்திரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் தேவனுக்காக செயல்படும் போது, நம் கர்த்தருக்காக நாங்கள் செயல்படும் போது அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை தான் தேவன் என்ன செய்யறாருன்னா பார்க்கிறார். மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படி நாங்கள் பார்க்கும்போது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு நாங்களும் அநேக தேவைகளோடு இருக்கலாம், அநேக காரியங்கள் குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், அநேக நம்முடைய நெருக்கங்கள் நிமித்தம் நாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, இருக்கிற பலத்தோட நீ போ. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒருவரை அழைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் காலம் கிடக்கிறது, நான் இன்னும் அப்படிப்பட்ட நிலைக்கு நான் வரையில, அந்த எல்லைக்குள்ள நான் வரவில்லை,
என்று சொல்லுவார்கள். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன பலத்தோடு இருக்கிறியோ அந்த பலத்தோட வா. இப்போ ஊழியத்துக்கு நம்ம கூப்பிடும்போது சில பேர் சாட்டு போக்கு சொல்லுவாங்க, நான் அந்த அளவுக்கு நான் படிக்கல, அந்த அளவுக்கு ஞானவான் கிடையாது, நான் பைபிள் ஸ்டடி முடிக்கல, நான் காலேஜ் படிக்கல, அப்படியெல்லாம் சாட்டு போக்கு சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற பலத்தோட வா. உனக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலன் போதும். அந்த பலனை வைத்து தான் தேவனை செய்றார், பெருக பண்ணுவார். அப்ப ஒரு 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 தாளந்தை வைத்திருக்கிறவன் என்ன செய்தான்? அதை அதை பயன்படுத்துகிறான். 2 தாளந்தை வைத்திருக்கிறவன் பயன்படுத்துகிறான். அப்படி 4 தாளந்தை வைத்திருக்கிறவன் பயன்படுத்துகிறான். அப்போ அந்த தாளந்தை புதைத்து வைத்திருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்றார், இருக்கிறதையும் எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு இருக்கிற அந்த பலன், நமக்கு இருக்கிற அந்த தாளந்து, நமக்கு இருக்கிற அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணுமா? தேவனுக்கென்று பிரயோசப்படுத்த வேண்டும். அது தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே பாருங்க, நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தை 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, அந்த இடத்துல சாரிபாத் விதவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த சாரிபாத் விதவை வீட்டில எண்ணெய் மாவு எல்லாம் செலவழிந்து விட்டது. அதாவது அந்த 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 கஷ்டமான சூழ்நிலையில அவர் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்துல தான் ஒரு தேவ ஊழியரை அந்த இடத்துல அனுப்புகிறார். ஆண்டவர் அனுப்புகிறார் எலியாவை. அந்த இடத்துல போகும்போது தேவன் அவரை கொண்டு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அந்த வசனத்தை வாசிப்போம். பத்தாவது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வர கொண்டு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் உனக்கு எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாரிபாத் விதவையும் அவருடைய மகனும் ஒரே நாள்ல நாங்க செத்து போக போகும். ஆமென், அல்லேலூயா. எனவே கர்த்தர் பெலன் உள்ளவன், பெலன் அற்றவன் யாரா இருந்தாலும் அவர் உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு அல்லது பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தை தேவன் சொல்லும் போது அதை நிறைவேற்ற வேண்டும். தேவன் போ என்று சொல்லும் போது நாம் என்ன செய்யணும்? போக வேண்டும். பேதுரு நாங்க பார்க்கிறோம், பேதுருவை குறித்து நாம் பார்க்கும்போது, பேதுருவே நீ என் பின்னே வா என்று சொன்ன பொழுது உடனே அவர் போய்விட்டார். தன்னுடைய வலையெல்லாம் போட்டு விட்டு உடனே போய்விட்டார். அப்ப அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது நம்ம அந்த சமயமே நாம செஞ்சோம் என்று சொன்னால் அதுக்குரிய எல்லா பலனையும், அதுக்குரிய எல்லா தகுதியையும், அதுக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார் இருக்கிறார். எனவே நாம் தேவைகள் மத்தியில் இருந்தாலும் அதன் தேவைகளுக்குள்ள நாம் மற்றவர்களுக்கு தேவைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு நாம் தேவைப்படுகிறோம். பயந்த ஒரு பேதுருவை அழைத்து, நீ மனிதரை பிடிக்கிறவனாக்குவேன், மனிதர்களுக்கு தேவை என்று சொன்னார். ஒரு பயந்து போயிருந்த அந்த கிதியோனை பார்த்து, நீ மீதியனை ரட்சிப்பதற்கு நீதான் தேவை என்று சொன்னார். ஒரு பயந்து போய் நின்ற அந்த மோசையை பார்த்து,
ஒரு திக்குவாய் மந்தனாவை உடைய உடைய அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீதானே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்பதற்கு தேவை என்று சொல்லி சொன்னார். அப்ப ஆண்டவர் கடைசியா நாம் பார்க்கிறோம், நான் ஒரு மனிதனை தேடினேன் என் சேவைக்காக, அந்த சேவையை செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவர் அங்கலாய்ப்போடு தேடுவதை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த தேடுவதில் ஏன் நாங்கள் அகப்படக்கூடாது? ஏன் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அகப்படக்கூடாது? தேவன் இப்படிப்பட்ட நபரை தான் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, முடித்து விட்டு வருகிறேன், அப்பொழுது உம்முடைய பணியை செய்கிறேன். என்னுடைய தகப்பனார் அவர் இப்பொழுது மரித்து விட்டார். அவர் இருக்கும்போது நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் என்னுடைய தகப்பனார் மட்டும் ரட்சிப்புக்குள்ள வரையில்லை. அப்போ அவரிடத்தில் நாங்கள் அல்லது பாஸ்டர் அவர்கள் கேட்கும்போது, ஏனப்பா எல்லாரும் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், நீங்கள் ஏன் இன்னும் நீங்கள் சபைக்கு போகலை, சேர்ச்சிக்கு போகலை, என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய பேருக்கு நான் கடன் கொடுத்துருக்கிறேன். அப்போ அந்த கடன் எல்லாம் வாங்குறேன்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள அந்த பெந்தகோஸ்துக்குள்ள போயிட்டோம்னா அதை வாங்க முடியாது. எனவே எனக்கு அந்த தேவையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு விட்டு நான் என்ன செய்றேன், வருகிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்போ அவருக்கு தெரியும், அந்த கிறிஸ்துவ அந்த இதுக்குள்ள சேர்ச்சிக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சண்டை பிடிக்க முடியாது, அதை நம்ம கேட்டு வாங்கவும் முடியாது. அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வருகிறேன் என்று சொன்னார். அப்ப இதே போலதான் இன்றைக்கு நீங்கள் பல யோசனைகளோடு பல தேவைகளோடு ஆண்டவர் சொல்லும்போது நாம் என்ன செய்கிறோம், சில காரியங்களை சில சாட்டுப்போக்குகளை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றார், அந்த சாட்டுப்போக்கெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் இப்பொழுது எதிர்பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எனவே தேவன் அநேகரை தேடுவதை பார்க்கிலும் ஒரு சிலரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த உண்மையான இருதயம் உள்ளவர்கள், உண்மையாய் கடவுளுக்கென்று செயல்படுகிறவர்கள் யார் என்பதை தேவன் இன்னைக்கு தேடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பேதுரு பாருங்க, வலைய வீசி முழுவதும் பிரயாசப்படுறார். எனக்கு ஒன்றுமே அகப்படல, நான் என்ன செய்வது, எனக்கு தேவையோடு தான் நான் வந்தேன், எனக்கு நான் மீன் பிடித்து கொண்டு போனாதான் என்னுடைய வீட்டில எல்லாரும் உணவு சாப்பிட முடியும், என்னுடைய வீடு தேவைகள் நிறைந்திருக்கும் என்று சொல்லி அந்த தேவைகளோடு தான் அவர் வலையை போட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்க, என்ன தெரியுமா, அந்த வலையை போட்டு கொண்டிருக்கும் போது ஆழத்திலெல்லாம் வலையை கொண்டு போட்டார்கள், ஆனால் மீன் ஒன்றுமே அகப்படலை. அப்பொழுதுதான் வேதனையோடு துக்கத்தோடு வெளியில வந்து இருக்கும்போது தான் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய பிரயாசத்தை எல்லாம் முடிச்சிட்ட, உன்னால முடிஞ்சதெல்லாம் நீ செய்து விட்டாய், ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், தள்ளி கொண்டே ஆழத்திலே அந்த வலையை போடு என்று சொன்னார். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறார், முழுதும் பிரயாசப்பட்டே ஒன்றுமாகப்படவில்லை, முழுதும் பிரயாசப்பட்டே ஒன்றுமாகப்படவில்லை, ஆயினும் முந்தன் வார்த்தையின்படியே வலையை விரிக்கின்றே, நான் வலையை விரிக்கின்றே, முழுதும் பிரயாசப்பட்டே ஒன்றுமாகப்படவில்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் பிரயாசப்பட்டு எல்லாமே என்னுடைய பலத்தினால செய்து நான் பார்த்துட்டு ஒண்ணுமே என்னால முடியல, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டேன், இத்தனை வருஷமா நான் என்னுடைய பலத்தில் நான் செயல்பட்டேன், ஆனா என்னால ஒன்றும் முடியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ என்ன செய், நான் சொல்லுவதை நீ கொஞ்சம் கேட்டு செய், நான் சொல்லுவதை நீ செய், என்ன செய், கொண்டே அந்த ஆழத்திலே கொண்டே வலையை போடு. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம இருந்திருந்தோம் என்று சொன்னால், பேதுருவின் நிலைமையில இருந்திருந்தால் நாம பல கேள்விகளை கேட்டிருப்போம். என்ன தெரியுமா, என்னை பத்தி நமக்கு தெரியுமா ஆண்டவரே, நான் எவ்வளவு அனுபவசாலி, நான் கடல்
கடல் தொழிலில் நான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நான் நினைச்சா எனக்கு எந்த நேரத்தில் எங்கே வலைய போட்டால் என்ன மீன் அகப்படும், எந்தெந்த மீன் அகப்படும்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாமளா இருந்தா கேட்டிருப்போம். ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. ஆமாண்டவரே, ஆயினும் உந்தன் வார்த்தையின்படி நான் போடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி கொண்டே போட்டான். திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வார்த்தையின்படி அல்ல, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, நம்முடைய அனுபவம் அல்ல, ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், அதை எல்லாவற்றையும் கடந்து நான் சொல்லுகிற அந்த இடத்திலே நான் சொல்லுகிற காரியத்தை நீ செய்யும்போது நீ திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். நீ திரளான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். நீ திரளாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றுதான் அந்த 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 சம்பவத்தின் ஊடாக தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனவே நம் அநேக தேவைகளோடு இருந்தாலும் கூட அந்த தேவைகள் மத்தியில தேவனுக்கு நாம் தேவைப்படுகிறோம். அடுத்தது நம்முடைய தேசத்துக்கு நாம் தேவைப்படுகிறோம், நம்முடைய கிராமத்துக்கு தேவைப்படுகிறோம், நம்மில் அருகில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் தேவைப்படுகிறோம். எனவே நம்முடைய தேவைகளை சொல்லி சொல்லி அவரை நாம் துக்கப்படுத்தாமல், நம்முடைய தேவைகள் இருந்தாலும் கூட அந்த தேவைகள் மத்தியில ஆண்டவருக்கு நாம் தேவைப்படுகிறோம். அந்த தேவையை உணர்ந்து நாம் செயல்படுவோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நம் கர்த்தருக்கு நாம் தேவைப்படுகிறோம். எனவே நம்முடைய தேவைகளை சொல்லி கொண்டு இருக்காமல் கர்த்தருக்கு தேவைப்படுகிற அந்த உணர்வோடு அந்த உணர்வை, தேவனுடைய உணர்வை அறிந்து நம்மை கொடுக்கும்போது, நம் கர்த்தருக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் ஜெபித்து நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த வானொலி நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்ஸி பிரதர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம், அவருக்காக ஜெபிக்க போகிறோம். மற்றுமாக அதில் இணைந்து செயல்படுகிறதான ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்னும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும், இன்னும் அவர்களை ஆசீர்வதிக்கணும். இந்த சங்கமம், இந்த ரேடியோவானது, இந்த வானொலியானது இன்னும் அநேக இடங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு, அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த சங்கமம் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதை ஆண்டவரை அப்பா எடுத்து செய்கிறதான லெஸ்லி பிரதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் நடத்தணும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறாரோ அந்த தேவைகளை அறிந்து கர்த்தர் ஆண்டவரை அந்த வருஷத்துல கர்த்தர் ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக. அவர் இணைந்து செய்கிறதான ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுக்கு பின்பதாக இருந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் பணத்தினாலேயோ மற்றும் ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்திலும் தங்களுடைய சரீரத்தினாலும் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய அன்பின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிறான நேர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி ஆண்டவர் நடக்கத்தக்க கிருபைகளை ஒவ்வொரு கொடுக்கணும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இம்மட்டு நேரம் எங்களோடு கூடந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். முதலாக இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுத்திருந்தீர்கள். இன்றைய நாளில் உங்களுடைய குரல் மிகவும் அருமையாக இருக்கின்றது. வார்த்தையை கொடுக்கும் பொழுது, பாடல்களை பாடும் பொழுது இனிய குரலை பேசுங்கள், அதுக்கு சோத்திரம். இரண்டாவது, இன்றைய நாளில் கிதியோனை பற்றி சொன்னீர்கள், மோசையை பற்றி சொன்னீர்கள், சரிபாத்தை பற்றி சொன்னீர்கள், பேதுரை பற்றி சொன்னீர்கள், கோலியாத்தை பற்றி சொன்னீர்கள். அருமையான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, இந்த பொக்கிஷங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உங்களுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. நில்லுங்கள். நான் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் அறிக்கை தர போறேன். கொஞ்சம் நின்று கொள்ளுங்கள் லைன்ல. சிஸ்டர் ரஜினி, சிஸ்டர் ரஜினி,
Praise the Lord, Brother Mahindran. God bless you. கேக்குதா? Okay, go ahead. Amen. Amen. I was really encouraged by the word of God. Thank you, Pastor, for a wonderful word of encouragement, especially coming out of all of the men of God that were used, despite of where their circumstances were and where they were coming from. They all had their excuses, starting from Gideon. Of course, even though God expected him and called him out, he was saying to God how being able to perform what God had called him to do, how he was actually we all have excuses. When the Lord first calls, we wonder if are we able to be sufficient enough to be able to fulfill that task. And that's exactly where Gideon was. And even though he gave the excuses, he said, God, the Lord has encouraged him and said to him, you are the source that I'm looking for. Do not look at your own strength. Look at how weak or feeble you are. I'm going to be the one who is going to give you the strength to bring the Israelites out of the Midianites. And then secondly, you also talked about Moses. Moses had the stammering lips, and he said, Lord, I cannot even speak. Why would you call me to bring the children out of Israel? From Egypt, the children of Israel out of Egypt. And so the Lord also encouraged him and made him another source, a man of God, mighty man of God. He made him to be, bring them out of Israel, the Israelites out of Egypt, and brought them right across, and even made them go through the Red Sea to cross that. That was a mighty miraculous way in which God used Moses in many ways. And that was another way God had encouraged. We look at ourselves, and also the how God used Elijah. In the case of the widow of Zarephath, how God called Elijah, and she could not understand how he could come and perform this miracle, and yet she was able to see the hand of God, how God was using a man of God to walk into a home and provide the cruse of oil and the oil that she was so lacking. And she was filling, and there was enough and more. And how the Lord performed that miracle. And also the widow who was putting all that she had into the treasury, and how the Lord came through again, and all the rich people were giving out of their abundance, but the widow is the one the Lord had his attention on, and she said she gave it all. It came from her heart. That's what the Lord looks at, our hearts. Wherever we are at, when the Lord calls us, do not harden your heart. May the Lord soften your heart when you respond to him with that call. They like Peter, even though he was a fisherman, he could have been from rough places, but the Lord called him out and used him because he responded right away. So these are the ways in which when the Lord calls us, when the word of God goes like this and speaks to us, we have to respond and say, yes, Lord, I am ready. I'm obedient and willing to follow and do whatever you ask us to do. And that is what the message is today. And we were blessed by it. Thank you, Pastor. God bless you. எங்க இருந்து பேசுறீங்கள்? நான் வாncouver, பிரிட்டிஷ் கொலம்பியா, கனடாவில இருந்து பேசுறேன். Amen. Thank you, Sister Rajina Garavani. Praise Lord, Sister Dolly. Praise Lord, ஐயா. Sister Dolly. Praise Lord ஐயா. நான் ஆல்பர்ட்டா கால்கரியில இருந்து பேசுகிறேன். ஆல்பர்ட்டா கால்கரி கனடாவில இருந்து பேசுகிறேன். ஆமாம், எங்களுக்கு இது பெரிதான ஆசீர்வாதமாக இருந்தது. பாஸ்டர் கூறிய வசனம் எனக்கு நல்லா தொட்டுச்சு. என்ன கேட்டாருன்னா, கர்த்தருக்கு நாம் தேவைப்படுகிறோம். நாங்கள் அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் எங்களுக்கான மறுத்து சிலுவை எடுத்து சுமந்து அவர் தாழ்மையின் உருவத்தில் வந்து எங்களுக்கு அந்த அந்த தரிசனத்தை கொடுத்தார். அப்படி அழைத்த தகப்பனுக்கு நாங்கள் இவ்வளவு இன்னும் அதிகமாக அவருக்கு அவரை நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அப்படியா நீங்கள் இப்படி கொடுத்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் யாவரையும் ஆசீர்வதித்தீர்கள். மறுபடியுமாக நீங்கள் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் வந்து எங்களுக்கு இந்த உங்கள் வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமேன். நன்றி சிஸ்டர் ஒலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரீட்டா. Praise the Lord, praise the Lord. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
எப்பொழுதும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் முதல் முறையாக எங்களோடு ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்திலிருந்து பாஸ்டர் கூடாக பிரதர் பந்துஜனு கூடாக இந்த ஊழியத்தை கர்த்தர் தொடக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தைகளோடு இணைந்திருந்தார்கள். எங்களுக்கு கற்றுக்கொண்ட வார்த்தைகள் தான், ஆனாலும் இப்படி கேட்கின்ற வேளையிலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படியாக இந்த வார்த்தைகளின் வலிச்ச நேரத்திலே எங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலே கேட்கக்கூடியதாக கர்த்தர் இவ்வளவு சுலபமாக எல்லாவற்றையும் வழிநடத்தி வருகிறார். கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அப்படியாக இந்த தாகத்தோடு வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரன் பந்துஜன் பாஸ்டர் அவர்களையும் தேவன் தாமை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கம வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. God bless you, brother. Amen. Amen. அன்பு சிஸ்டர் ரீட்டா, இந்த செய்தி யூடியூப்லே மறு உழைப்பிலே போகும்பொழுது 110 நாடுகளை கேட்பார்கள், இலங்கை நாடு கூட கேட்பார்கள். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சங்க வானொலியும் இந்த மெசேஜ் மறுபுறம் போக்கு அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த நாடு எந்தெந்த நாட்டில் யார் யார் கேட்டிருப்பார் என்பதை நான் உங்களுக்கு சிஸ்டர் பாஸ்டர் பந்துஜனுக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்றைய நாளே மிகவும் ஆசுவாகமாக இருந்தது. கர்த்தர் இன்றைய நாளே எல்லா வார்த்தையும் ஆழமான வார்த்தை கற்றுத்தந்தார். ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொண்ட ஊழியர்கள் இருந்த மீது மிகவும் ஆச்சரியமா இன்றைய நாளில் தேவன் வழிநடத்தார். ஆவியானவங்களோட கூட இருந்தால் அதுக்காக நன்றி. நாங்கள் நேரம் கடந்து விட்டு இப்போ ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டுறோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு என் முழு உள்ளமே பரிசுத்த அவருடைய நாமத்தை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் அவர் சகல செய்த சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜெயமாலினி. Praise the Lord, ஐயா. புது பிரைஸ் தி லார்ட். மோடு கால் பண்றீங்க. ஆமென். Praise the Lord, ஐயா. Praise the Lord. ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளின் வலிச்ச நேரத்திலே 7 மணியிலிருந்து 6:45 இதுவரை நேரமாக ஆசீர்வாதமான வார்த்தைகள், துதிகள், பாடல்கள், நல்ல வழிபாடுகளுக்கூடாக, கருத்துகளுக்கூடாக, சத்தியங்களுக்கூடாக வழி நடத்திய ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே இன்னொரு இணைப்பிலே நித்திய வெளிச்ச பல்சுவை நேரத்திலே நாங்கள் சந்திப்போம். விசேஷமாக எங்களோடு இணைந்து ஊழியங்கள் செய்த பிரதர் பந்துஜன் பாஸ்டர் அவர்களையும் கர்த்தர் தாமே ஊழியங்களில் மென்மேலும் ஆசீர்வாதமாக வழிநடத்த கர்த்தர் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. God bless you all. Amen. Amen. God bless you, Mahindran ஐயா. God bless you, brother Pankajan. God bless you, Pastor, Sister Ranjini, Sister Dolly. God bless you all. Amen. Amen. God bless you, brother Padijan. God bless you, pastor. God bless you, brother. Sister Rita. God bless you, Sister God Dolly. bless you. God bless you, Sister Rajan Arangaramani. God bless you all. Amen. 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 God bless you, Brother Mahindran. God bless you, Pastor Pandijan. God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you, Sister Dolly. God bless you all. Amen. God bless you, Pastor Pankajan. And God bless you, Mahindranaya. God bless you, Sister Rita, Brother Leslie. God bless you, Sister Ranjini. God bless you all. Amen. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமாதானம் உங்கள் ஒருவர் மேலும் தங்குவதாக. God bless you all. ஆமென். ஆமென். Amen. Amen. ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மாலை நேர நேரடி ஒளிபரப்பின் வார்த்தைகளின் வெளிச்சம் நேரத்திலே நாங்கள் இணைந்திருந்தோம். தேவன் தாமே ஆசீர்வாதமாக ஒவ்வொன்றையும் வழிநடத்தி தந்தார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வழிநடத்திய ஒவ்வொருவர்களையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 9:21 நாங்கள் தொடர்ந்து பாடல் மறு ஒளிபரப்பை எடுத்து வந்து நாளை காலை மீண்டுமாக 8 மணிக்கு நேரடி ஒளிபரப்பு ஆரம்பமாகும் என்பதை அன்போடு அறிய தருகிறோம். தேவன் தாமே மிகுதியான
நேரங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதமாக வழிநடத்த உதவி செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. God bless you. ஆமென். ஆமென். Amen. Amen. ஆமென்.